வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள். 2015 கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் மொத்தம் 26 கேள்விகள். வாங்க நம்ம கேள்வி போகலாம். முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் குறியீட்டெண்ணை பயன்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடு. 1. குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், ரஷ்யா, பால்பன். 2. ஜஹாங்கீர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான். 3. பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், சிவாஜி. ஏ 1 மற்றும் 2 மட்டும், பி 1 மற்றும் 3 மட்டும், சி 1 மட்டும், டி 3 மட்டும். சரியான பதில் சி 1 மட்டும். இரண்டாவது கேள்வி, சிந்து சமவெளி மக்களின் முக்கியமான ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. 1 கோதுமை, 2 பார்லி, 3 பருத்தி, 4 தங்கம். ஏ 1, 2 மற்றும் 3, பி 2 மற்றும் 3, சி 1 மற்றும் 2, டி 3 மற்றும் 4. சரியான பதில் சி 1 மற்றும் 2. மூன்றாவது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி விடையை தேர்ந்தெடு. சாந்தால் கழகம், மாப்ளா கழகம், வைஷாக் கழகம், பர்தோலி சத்தியாகிரகம். நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். 4, 3, 1, 2. சாந்தால் கழகம் 1855, மாப்ளா கழகம் 1921, வைசாக் கழகம் 1923, பர்தோலி சத்தியாகிரகம் 1929. சி 4312. நான்காவது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. டூப்ளே வங்காள நவாப், அன்வருதீன் ஆங்கில படைத்தளபதி, சிஜாவுத் தௌலா பிரெஞ்சு கவர்னர், போலாக் கர்நாடக நவாப். நம்ம நேரே பதிலுக்கு போயிடலாம். 3412. சி 3412. டூப்ளே, ஸோ அது வந்து பிரெஞ்சு கவர்னர், அன்வருதீன் கர்நாடகா நவாப், சிஜாவுத் தௌலா வங்காள நவாப், போலாக் ஆங்கில படை தளபதி. ஐந்தாவது கேள்வி, பட்டியல் 1 2 சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். குரல், ரிஷபம், தூத்தம், சாத்வம், கைக்கிளை, மாத்தியமம், ஒளி, காந்தாரம். நேர பதிலுக்கு போயிடலாம். தட் இஸ் ஏ 2, 1, 4, 3. குரல் சாத்யம், தூத்தம், ரிஷபம், கைக்கிளை, காந்தாரம், ஒளி, மத்தியாமம். ஆறாவது கேள்வி, பட்டியல் 1 2 பொறுத்துக. பிராமணங்கள், வனநூல்கள், சாமவேதம், புரோகிதர் வழிகாட்டி நூல், ஆரண்யம், சடங்கு நூல்கள், யஜுர்வேதம், மந்திர நூல். சரியான பதில் பி 3, 4, 1, 2. பிராமணங்கள், சடங்கு நூல்கள், சாமவேதம், மந்திர நூல்கள், ஆரண்யம், வனநூல்கள், யஜுர்வேதம், புரோகிதர் வழிகாட்டி நூல். ஏழாவது கேள்வி, கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் தவறானவற்றை குறிப்பிடுக. 1909 ஆண்டு சீர்திருத்தம், மிண்டோமாரி சீர்திருத்தங்கள் கீழ் குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. 1. நேரடி தேர்தல் முறையை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. 2. பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லை. 3. இரட்டை ஆட்சி மாநிலங்களில் ஏற்படுத்தியது. 4. வகுப்புவாத தேர்தல் முறை அறிமுகப்படுத்தியது. ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 3 மட்டும், சி 2 மற்றும் 3 மட்டும், டி 3 மட்டும். சரியான பதில் பி 1 மற்றும் 3 மட்டும். எட்டாவது கேள்வி, வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார்? ஏ தாதாபாய் நவ்ரோஜி, பி ஜவஹர்லால் நேரு, சி மகாத்மா காந்தி, டி ராஜேந்திர பிரசாத். சரியான பதில் சி மகாத்மா காந்தி. ஒன்பதாவது கேள்வி, 1857 ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் எது? ஏ பம்பாய் இராணுவம், பி வங்காள இராணுவம், சி சென்னை இராணுவம், டி அயோத்தி இராணுவம். சரியான பதில் சி சென்னை இராணுவம். 10வது கேள்வி, தவறான கூற்றை சுட்டி காட்டவும். ஏ 1819 கோபால் ரோஸ் ஜமீன்தார் வீரப்பா என்பவர் ஹைதராபாத் நிஜாமுக்கு கிளர்ச்சி செய்தார். பி கட்கரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் ஆவர். சி சக்கர பிசோய் என்பவர் கோண்டுகளின் தலைவர் ஆவார். டி சிந்த் மற்றும் கானு என்பவர்கள் கோல்களின் தலைவர் ஆவார்கள். சரியான, அதாவது தவறான
கூற்று. பட் இதற்கு சரியான பதில் என்ன? டி, தட் இஸ் சின்ஹூ மற்றும் கான்ஹூ என்பவர்கள் கோள்களின் தலைவர்கள் ஆவர். மீண்டும் பொறுத்துக. சைமன் குழு, நேரு அறிக்கை, 2வது வட்டமேஜை மாநாடு, வகுப்பு வாரிய தீர்வு. நேரே பதிலுக்கு போயிடலாம். 3, 1, 4, 2. ஸோ சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, 2வது வட்டமேஜை மாநாடு 1931, வகுப்பு வாரிய தீர்வு 1932. 12வது கேள்வி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோல்வியடைய எது காரணமல்ல என்பதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்களிலிருந்து அடையாளம் காண். ஏ, ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய தலைவர்களை சிறையில் அடைத்தது. பி, நேரு மற்றும் ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கைகளில் நம்பிக்கை வைக்கவில்லை. சி, இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் இந்நடவடிக்கையை லீக் ஆதரித்தது. டி, ஆங்கில அரசாங்கம் இவ்வியக்கத்தை அடக்கியது. ஏ மட்டும், பி ஏ மற்றும் பி மட்டும், சி மட்டும், டி ஏ பி மற்றும் டி ஆகிய 3. சரியான பதில் சி மட்டும். 13வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. ஏ, பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட நாகரிக காலத்தை இடைக்கற்காலம் என அறிஞர்கள் வேறுபடுத்துகின்றனர். காரணம். ஆர், இடைக்கற்காலத்தின் முதன்மை பண்பாடாக கருதப்படுவன படிக்கற்களுக்கு பதிலாக நீலச்சாயமுடைய வெண்ணிற மணிக்கல்லும் மற்றும் மணற்சத்துடன் பூசப்பட்டதும் கொண்ட மிகவும் சிறிய அளவிலான கற்கருவிகளாகும். கீழ்கண்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. பி, ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. சி, ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம்தான். டி, ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. சரியான பதில் சி, ஏ சரி, ஆர் சரி, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். 14வது கேள்வி. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் அறிவியல் அடிப்படையில் காலத்தை கணக்கிடுவதில் பின்வரும் கூற்றை கவனி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் உயிர்சார் பொருட்களில் எந்த அளவுக்கு கரியம் குறைந்துள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணக்கிடும் ரேடியோ கார்பன் முறையாகும். 2, மற்றொரு முறை டென்ட்ரோ கால கணிப்பு முறை எனப்படுகிறது. 3, தொல் தாவரவியல் தொல் தாவர வகைகளை ஆய்வு செய்வது. 4, தொல்லெழுத்து முறை எழுத்துக்களை வாசிக்கும் முறையாகும். ஏ 1, 2 மற்றும் 3 மட்டும், பி 1, 2, 3 மற்றும் 4, சி 2 மற்றும் 3 மட்டும், டி 3 மற்றும் 4 மட்டும். சரியான பதில் ஏ 1, 2 மற்றும் 3 மட்டும். 15வது கேள்வி. சரியான காலவரிசையை தருக. 1, பிட் இண்டியா சட்டம். 2, மிண்டோ மார்லி சட்டம். 3, ஒழுங்குமுறை சட்டம். 4, மாண்டேகி செம்ஸ்போர்ட் சட்டம். நேர பதில்னா 3, 1, 2, 4. தட் இஸ் சி. முதலில் ஒழுங்குமுறை சட்டம், அப்புறம் பிட் இண்டியா சட்டம், மிண்டோ மார்லி சட்டம், அதற்கப்புறமாக மாண்டேகி செம்ஸ்போர்டு சட்டம். 16வது கேள்வி. தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ, திரு டி.கே. அவினாசிலிங்கம். பி, திரு எம்.பி. பெரியசாமி. சி, திரு எம். பக்தவச்சலம். டி, திரு முத்தையா செட்டியார். சரியான பதில் ஏ, திரு டி.கே. அவினாசிலிங்கம். 17வது கேள்வி. பின்வருவனவற்றில் முகமது பின் துக்ளக் கால நிகழ்ச்சிகளை காலவரிசையில் அடையாளம் காண்க. ஏ, தலைநகர் மாற்றம், நாகர்கோட் படையெடுப்பு, அடையாள நாணய சீர்திருத்தம், தோவாப் மீது வரி விதிப்பு. பி, அடையாள நாணய சீர்திருத்தம், தலைநகர் மாற்றம், தோவாப் மீது வரி விதிப்பு, நாகர்கோட் படையெடுப்பு. சி, தோவாப் மீது வரி விதிப்பு, தலைநகர் மாற்றம், அடையாள நாணய சீர்திருத்தம், நாகர்கோட் படையெடுப்பு. டி, நாகர்கோட் படையெடுப்பு, அடையாள நாணய சீர்திருத்தம், தோவாப் மீது வரி விதிப்பு, தலைநகர் மாற்றம். சரியான பதில் சி, தோவாப் மீது வரி விதிப்பு, தலைநகர் மாற்றம், அடையாள நாணய சீர்திருத்தம், நாகர்கோட் படையெடுப்பு. 18வது கேள்வி. பாபருக்கு கீழே தொடர்புடைய கொடுக்கப்பட்டுள்ளதை கருதுக. 1, பாபரின் சுயசரிதை பாபர்நாமா ஆகும். 2, அதனின் மூல நூல் மொழியில் பாரசீக மொழியில் உள்ளது. 1 மட்டும் சரியாகும். பி 2 மட்டும் சரியாகும். சி 1, 2 இரண்டும் சரியாகும். டி 1, 2 ஆகிய இரண்டும் தவறாகும். சரியான பதில் ஏ 1 மட்டுமே சரியாகும். 19வது கேள்வி. திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர். ஏ, அயோத்திதாச பண்டிதர். பி, சி.எஸ். சீனிவாசராக ஐயங்கார். சி, பி, தியாகராஜ செட்டி. டி, சி, நடேச முதலியார். சரியான பதில் ஏ, அயோத்திதாச பண்டிதர். 20வது கேள்வி. எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக்கப்பட்டார்? ஏ, நாக்பூர். பி, கயா. சி, பெல்காம்.
டி கான்பூர். சரியான பதில் சி பெல்காம். 21வது கேள்வி. வரிசை 1 வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. வரிசை 1 2. அமிர்த் பஜார் பத்திரிகா, தாதாபாய் நவ்ரோஜி, இந்திய மிரர், சிசிர் குமார் கோஷ், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ஜி வர்மா, அட்வொகேட், என்என் சென். நேரே பதிலுக்கு போயிடலாம். 2 4 1 3. அமிர்த் பஜார் பத்திரிகா, சிசிர் குமார் கோஷ், இந்தியன் மிரர், என்என் சென், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, தாதாபாய் நவ்ரோஜி, அட்வொகேட், ஜி வர்மா. சரியான பதில் ஏ 2 4 1 3. 22வது கேள்வி. கருப்பு சட்டம் என்று இந்தியர்கள் அழைக்கப்படுவது எது? ஏ பிராந்திய மொழி சட்டம், பி இந்திய ஆயுத சட்டம், சி ரவுலட் சட்டம், டி அபினி சட்டம். சரியான பதில் சி ரவுலட் சட்டம். 23வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காட்டுக. ஏ நவீன எழுத்து முறையான கமா, செமிகோலன், முற்றுப்புள்ளி என்பவை மிஷனரிகளின் நன்கொடையாகும். பி ராபர்ட் நொபிலியும் கால்டுவெல்லும் தமிழை போற்றி வளர்த்தனர். சி மிஷனரிகள் அச்சு இயந்திரத்தை இந்தியாவில் புகுத்தினர். டி மிஷனரிகள் நற்செய்தியை ஆங்கில மொழியில் பரப்பினர். சரியான பதில் டி மிஷனரிகள் நற்செய்தியை ஆங்கில மொழியில் பரப்பினர். 24வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காரணம் மற்றும் விளக்கத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை குறியீடுகளில் தேர்ந்தெடு. காரணம் ஆர். பண்டைய தமிழ் மக்களின் உணவு பழக்கம் நவீன காலத்தை விட மாறுபட்டதல்ல. நெய் ஒரு முக்கிய உணவாக அனைத்து மக்களும் பயன்படுத்தினர். இதற்கு அதிக விலை கிடைத்தது. விளக்கம் ஏ சைவம் மற்றும் அசைவம் உண்ணும் அனைத்து மக்களும் நெய் பயன்படுத்தினர். ஆவூர், மூலங்களார் மற்றும் புறத்திணை நன்னாகனார் நெய்யின் பயன்பாடு பற்றி நிறைய செய்திகள் எழுதியுள்ளனர். ஏ காரணம் மற்றும் விளக்கமும் சரி, காரணத்தின் விளக்கம் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. பி காரணம் விளக்கமும் சரி, ஆனால் காரணத்தின் விளக்கம் சரியாக கொடுக்கப்படவில்லை. சி காரணம் சரி, விளக்கம் தவறு. டி காரணம் தவறு, விளக்கம் சரி. சரியான பதில் ஏ காரணம் மற்றும் விளக்கம் சரி, காரணத்தின் விளக்கம் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. 25வது கேள்வி. கீழ்கண்ட குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ஏ இந்திய சுதந்திர போராட்டம் படிப்படியாக வளர்ச்சி மூலம் இயக்கம் 1920-22 ஒத்துழையாமையை அடைந்தது வரை இத்தருணத்தில் தான் உழைக்கும் வர்க்கத்தினர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இவர்கள் தங்கள் உரிமைக்காக ஒன்றை உருவாக்கினர். ஆர் 1920ஆம் ஆண்டு அனைத்து இந்திய தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அமைப்பை உருவாக்க உந்துகோலாக இருந்தவர் லோகமானிய திலகர். ஏ மற்றும் ஆர் சரி, பி ஏ மட்டும் சரி, சி ஆர் மட்டும் சரி, டி ஏ பகுதி மட்டும் சரி, ஆர் தவறு. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் சரி. 26வது கேள்வி. 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் தொடர்பான கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் தவறு? ஏ துருக்கி இத்தாலிய போர் ஏற்பட்டது. பி ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. சி வட்டமேசை மாநாடுகள் நடந்தன. டி வங்காளத்தை கர்சன் பிரபு பிரித்தார். சரியான பதில் டி வங்காளத்தை கர்சன் பிரபு பிரித்தார். சரி, மிக்க நன்றி. நம்ம இன்னொரு ஹிஸ்ட்ரி கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.